அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, உங்கள் இல்லத்தில் குலதெய்வம் இருப்பதற்கான அடையாளங்கள், யாரும் சொல்லாத ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்முடைய வீட்டுக்குள்ள குலதெய்வம் இருந்தால் இந்த அடையாளங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு அது புரியும். முதல்ல வீட்டுக்குள்ள அடிக்கடி மல்லிகைப்பூ வாசனை, குங்குமப்பூ, சந்தனம் போன்ற புனிதமான வாசனைகள் ஒரு மைல்டாக லேசாக காற்று வாக்கில் நமக்கு அந்த வாசனை வரும். இந்த வாசனை வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா அர்த்தம். இது மட்டும் இல்லாமல், காரணம் இல்லாமல் பூஜை அறையில் தீபம் தானாகவே எரிந்து நீண்ட நேரம் பிரகாசிக்கும். ஒரு நேரத்தில் அந்த தீபமானது அதனுடைய ஒளி திடீர்னு பிரகாசமாகி அப்புறம் இயல்பு நிலைக்கு வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் குலதெய்வம் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் வீட்டின் குலதெய்வங்கள் பெரியவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய உணர்வு அதிகரிக்கும். எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல்நலம், மனநலம், பணநலம்ட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாருமே ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். யாரும் வாக்குவாதம் செய்யாமல் சாந்த நிலையில் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னால் கூட இன்னொருத்தர் அதை சகஜமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்தது, வீட்டில் நாய், பூனை, பறவை எப்போதும் அமைதியாக இருக்க விரும்பும். எந்த ஒரு சத்தம் போடாது, அமைதியாக இருக்கும். ரொம்ப சாந்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் கனவில் அடிக்கடி பசு, கோயிலினுடைய மணி, சங்கு போன்ற சின்னங்கள் தோன்றும். இது அடிக்கடி இந்த கனவுல தோன்றும். அப்புறம் வீட்டில் புதிதாக வந்தவர்கள் உள்ளே வந்தவுடனேயே இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கு, உங்கள் வீடு ஒரு தெய்வீக கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், அத்தனை பேருமே இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு சாந்தமாக இருக்குது, ஒரு தெய்வீக கலை இருக்குது, ரொம்ப பிரைட்டாக இருக்குது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிச்சயமாக நீங்கள் இந்த பதிவை கேட்குற எல்லாருமே இந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. ஏன்னா ஏதோ ஒரு நிலையில், ஏதோ ஒரு நாளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய கதவு அருகே பூ விழும். எங்கேயோ இருந்து பூக்கள் நம்மளுடைய கதவு பக்கத்தில் விழும். அடிக்கடி வீட்டில் மண் வாசனை, மலையினுடைய வாசனை அடிக்கும். சாமியார்கள், சித்தர்கள் உங்கள் வீட்டு கதவை நோக்கி ஆசீர்வதிப்பது போல உங்களுக்கு தோன்றும். இது மட்டும் இல்லாமல் சித்த புருஷர்கள் எங்கேயாவது சாமியார்கள் எங்கேயாவது போயிட்டுருக்கிறவங்க கூட உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. உங்கள் வீட்டாண்ட ஏதாவது யாசகம் கேட்பாங்க. ஒரு 10 வீடு இருந்தால் கூட நேராக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அந்த 10 வீட்டையும் பார்க்க மாட்டாங்க, நேராக அடுத்த தெருவுக்கு போயிடுவாங்க. இது நிறைய நடக்கும். என்ன காரணம்னா, அவர்கள் அந்த தெய்வ ஈர்ப்பு தான் அந்த அந்த விஷயத்தை நடக்க வைக்கிறது. அப்புறம் வீட்டில் அடிக்கடி காகம், புறா மற்றும் பறவைகள் அமர்றதை நீங்கள் பார்க்கலாம். நிறைய பறவைகள் சாப்பாடு நம்ம போட்டாலும் போடலைனாலும் புறா உட்காரும். இது மட்டும் இல்லாமல் சிட்டுக்குருவி, கிளி, மைனா, காகங்கள் உட்காரும். காகங்கள் உட்காந்து ஒரு 2-3 தடவை கரைஞ்சிட்டு மறுபடியும் போகும். மறுபடியும் உட்காந்து கரையும். இது அடிக்கடி நடக்கும் இந்த நிகழ்ச்சிகள். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் குலதெய்வம் இருந்தால் பள்ளி சத்தம் போடும். இந்த பள்ளி சத்தம் போட்டுச்சுனாவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். இது கட்டாயம் குலதெய்வம் இருக்கும். ஒரு வீட்டில் தெய்வ கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் பள்ளிகள் சத்தம் போடும். இல்லைன்னா சத்தமே போடாது. நீங்கள் எவ்வளோ என்ன பூஜை செஞ்சாலும் சரி, அந்த தெய்வீக கடாட்சம், தெய்வ கடாட்சம், தெய்வங்களுடைய அனுகிரகம், நம்முடைய குலதெய்வங்களுடைய அனுகிரகம் அந்த வீட்டுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் பள்ளியினுடைய சத்தம் வரும். இல்லைன்னா கட்டாயம் சத்தம் போடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர். குடும்பத்தில் திடீர்னு நல்ல வேலைகள், சாதகமான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வர்றது திடீர்னு கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும். வீட்டில் தெய்வீக கனவுகள் அடிக்கடி தோன்றும். எல்லாமே சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம குலதெய்வத்தினுடைய கனவு கண்டேன், கோயிலினுடைய கனவு கண்டேன், நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பூஜை அறையில் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கும் ஆற்றல் உங்களுக்கு தானாகவே எழும். நீங்கள் பூஜை அறைக்கு நீங்கள் எங்கே சுத்தம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நேராக பூஜை அறையில் போயிட்டு
சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடிக்கடி சுத்தம் பண்ணுவீங்க. அடிக்கடி பூவ மாத்துவீங்க. விளக்க பத்த வைப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இருந்துச்சுனாவே, நம்ம வீட்ல குலதெய்வம் இருக்கிற மாரி தான் அர்த்தம். அடுத்தது கனவில குலதெய்வம் கோயில் அடிக்கடி தோன்றும். குடும்பத்தில வந்து நீண்ட நாள் நோய்கள் இருந்தா கூட அதெல்லாம் குறைஞ்சு ஆரோக்கியமாவாங்க. யாராவது வீட்ல ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது எப்போதும் நிலைத்திருப்பது. எப்பயுமே ஒரே நிலையில எரியும். எவ்வளோ காத்தடிச்சா கூட அந்த தீபம் வந்து அணையாது. இதெல்லாம் வந்து நம்முடைய குலதெய்வம் வீட்ல இருக்கிறதுக்கான இண்டிகேட்டர் தான் அது. உங்களது உள்ளத்தில் திடீரென நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்ற உணர்வு எழும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்பயுமே நெறைய பேர் பணத்த வச்சிருப்பாங்க, சந்தோஷம் இருக்காது. நெறைய பேர்கிட்ட பணமே இருக்காது. ரொம்ப ஆனந்தமா, ஃப்ரீயா இருப்பாங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாத இருப்பாங்க. அந்த மாரி மனநிலை ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்ல வந்து சாநித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக அலைகள் அதிகமா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அந்த குலதெய்வங்களுடைய அ என் என்டர் அவங்க அவங்க வந்து பிரவேசிக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. குடும்பத்தில ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துச்சுன்னா கூட அது தானாகவே சாதாரணமா சரியாயிடும். வீட்டு வாசல்ல அடிக்கடி சாம்பல் அல்லது குங்குமம் போல சிறு சின்னங்கள் தோன்றும். இது மட்டும் இல்லாம வீட்ல அம்மன், முருகன், விநாயகர் போன்ற சிறு வடிவ சின்னங்கள் கனவில் தோன்றும். அப்புறம் எதை செய்வதற்கு முன்பும் உங்களுக்கு உள்ளே இது சரியா என்ற வழிகாட்டுதல் வரும். நீங்க வந்து ஏதோ ஒரு இப்போ உங்க ஒரு நண்பர பார்க்கறதுக்கு போணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து ஒரு இண்டிகேட்டரா தெரியும். அன்னைக்கு பார்த்தா அந்த நண்பர் வந்து வெளியூருக்கு போயிருப்பாரு. அப்போ நினைப்பீங்க, அடடே! நம்ம நினைச்சது எவ்வளோ கரெக்ட்டு அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் இந்த இடத்துக்கு போனா நமக்கு வருமானம் வரும். கட்டாயம் வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மடங்கு, 100 மடங்கு கூட உங்களுக்கு தேவைக்கு அதிகமான வருமானம் கூட வந்துரும். இந்த மாரி நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும். இப்ப குடும்பத்தில குழந்தைகள் சுலபமான, ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும். வீட்டில் அடிக்கடி பட்டாம்பூச்சி வந்து செல்லும். இது ஒரு முக்கியமான விஷயம். எந்த வீட்டுக்குள்ள பட்டாம்பூச்சி, வெட்டுக்கிளிகள்லாம் வந்துச்சுன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது குலதெய்வங்கள் வர்ற மாரி தான் அர்த்தம். இது மட்டும் இல்லாம பட்டாம்பூச்சி நேரா எங்கெங்கேயோ பறந்துட்டு நேரா பூஜை அறைக்குள்ள போகும். நெறைய தடவ நாம பார்த்துருக்குறோம். நெறைய வீட்லயும் பார்த்துருக்குறோம். இந்த குலதெய்வம் வீட்ல இருக்குதுன்னாவே பட்டாம்பூச்சி வந்து பட்டாம்பூச்சியினுடைய அந்த வைப்ரேஷன் இந்த குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. திடீரென்று எங்கிருந்தோ நாதசுரம் ஒலி, மணி ஓசை இதெல்லாம் வந்து நம்முடைய காதுல வந்து கேட்கும். நெறைய வீட்ல வந்து சுத்தமே பண்ண மாட்டாங்க. மாசக்கணக்குல வந்து ஒட்டடை அடிக்க மாட்டாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா வந்து ஒட்டடையே வந்து வீட்ல இருக்காது. வீடு வந்து மூலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா இருக்கும். தூசி எதுவுமே இல்லாத இருக்கும். இது மட்டும் இல்லாம குடும்பத்தில அனைவரும் குலதெய்வ பெயரை அடிக்கடி சொல்ல விரும்புவார்கள். கனவில யாரோ உங்கள் கையை பிடித்து ஆசீர்வதிப்பது போன்று தோன்றும். வீட்டு சுவர்ப்புறத்தில நாகம் அல்லது பாம்பு புனிதமாக தோன்றுவதாக நீங்க பார்ப்பீங்க. குடும்பத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வு உடனே கிடைத்துவிடும். பூஜை அறையில வைக்கப்பட்ட நீர் எப்போதும் சுத்தமாகவே அப்படியே இருக்கும். நெறைய வீட்ல வந்து தண்ணி வச்சோம்னா, தண்ணி குறையும். ஆனா, குலதெய்வம் இருக்கக்கூடிய வீட்ல வந்து தண்ணி குறையவே கிடையாது. அப்படியே இருக்கும். முழுசாவே இருக்கும். வீட்டுக்குள் அடிக்கடி புனித பறவைகளின் இறகுகள் விழுந்து கிடக்கும். நீங்க வந்து வீடு பூட்டி இருந்தா கூட, வீட்ல வந்து ஒரு சில புனிதமான பறவைகளினுடைய கிளி அல்லது சிட்டுக்குருவி இந்த மாரி ஒரு பறவைகளினுடைய இறக்கைகள் வந்து வீட்டுக்குள்ள புறா இதனுடைய இந்த மாரி ரெக்கைகள் வந்து அதிசயமா இருக்கும் நமக்கே. நம்ம வீட்டுக்குள்ள எப்புட்றா இது வந்தது அப்படின்னு இருக்கும். வீட்டுக்கு அருகில் யாராவது சாமியார், யோகி வந்து நிற்பது போன்று உங்களுக்கு தோன்றும். நேரடியாவும், உண்மையாவும் வந்து நிப்பாங்க. வந்து நின்னு வீட்டாண்ட வந்து பார்த்துட்டு போவாங்க. வீட்ல வந்து பெண்கள் அடிக்கடி புனித கனவுகள் காண்பார்கள். குடும்பத்தில தானாகவே ஆன்மீக உரையாடல்கள் அதிகமாக நடக்கும். வீட்ல அடிக்கடி மாலை நேரத்தில மணி ஓசை தானாகவே கேட்கும். பூஜை அறையில தீபம் ஏற்றும் பொழுது மெழுகுவர்த்தி போல சுடர் விட்டு நல்லா ஃபாஸ்ட்டா எரியும். குடும்பத்தில் சின்ன சின்ன பணவரவுகள் அதிகமா நடக்கும். இது எங்கேயோ இருந்து பணவரவுகள் அ அதிகப்படியா நடக்கும். வீட்ல உங்களுக்கு தெரியாமல் ஆன்மீக புத்தகங்கள் கிடைக்கும். போய் ஏதாவது எடுப்போம், ஆன்மீக புத்தகங்கள் கை கிடைக்கும். அத படிப்போம் நம்ப. குடும்பத்தில் அனைவரும் ஒன்றுபட்ட மனம் அதிகரிக்கும். வீட்டில் எப்பொழுதும் புனித காற்று வீசிக்கொண்டே இருக்கும்.
கனவுல வந்து அடிக்கடி அன்னதானம், கோயில் சடங்குகள் போன்றவை தோன்றும். இது மட்டும் இல்லாம வீட்ல யாராவது தெய்வீக உரையாடல் அடிக்கடி தொடங்குவாங்க. வீட்டு வாசல்ல அடிக்கடி பாலு, பூ, மஞ்சள் இதெல்லாம் வந்து விழுந்து கிடக்கிறது பார்க்க முடியும். உங்களுக்கு திடீரென யாரோ என்னை வழிநடத்துகிறவர்கள் என்ற உணர்வு வந்து கட்டாயம் ஏற்படும். பூஜை அறையில வைத்திருக்கும் பொருள்கள் ஒருபோதும் அது கெடாமயே இருக்கும். 1 வாரத்துக்கு முன்ன வச்ச பூ கூட அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பூ வந்து வாடாம அப்படியே இருக்கும். உங்கள் மனதில் எப்போதும் என் குலதெய்வம் என்னுடன் இருக்கிறது என்ற உறுதி வந்து நிலைச்சிருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் குலதெய்வம் இருக்கிறாங்க அப்படின்ற அடையாளங்கள் தான் இதெல்லாம். இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.